ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் சேனல். இன்னைக்கு மேங்கோ சியா புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சியா சீட்ஸும் ஃப்ரெஷ்ஷான பழுக்க வச்ச மாம்பழம் எடுத்துக்கோங்க. முதல் தடவை சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு மாம்பழம் எடுத்துக்கங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கங்க. இப்போ மாம்பழம் சீசன் போயிட்டு இருக்கனால உங்களுக்கு நல்ல வெரைட்டியாக மாம்பழம் கிடைச்சிரும். மாம்பழத்தை வெட்டிக்குங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கணும். அது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக, மேலே அழகுபடுத்துறதுக்காக சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கிக்குங்க. அதை வந்து நீங்கள் தோல் சீவிட்டு கூட நறுக்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கீறி அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். சின்ன சின்ன துண்டுலாம் நறுக்கி வச்சுக்குங்க. மேங்கோ சீசன்னால இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் மாம்பழம் நறுக்கி எடுத்துக்குங்க. தோலை நீக்கிட்டு மாம்பழத்துடைய சதையை மட்டும் எடுத்துக்குங்க. அரை கப் சியா சீட்ஸ் எடுத்துக்குங்க. பால் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்து தொடர்ச்சியாக கிண்டி விடுங்க, இல்லாட்டா அது கட்டி ஆயிரும். நல்லா தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் 2 இல்லாட்ட கொஞ்ச நேரத்தில் வந்து திரும்ப கிண்டி விடுங்க. ஊறின பிறகு திரும்ப கட்டியாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இது வந்து காய்ச்சின குளிர்ச்சியான பால். மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. மாம்பழம் சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச மாம்பழம், கொஞ்சம் தேன் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. மூடி போட்டு மூடுங்க. நல்லா அரைங்க. நல்லா கூழ் மாதிரில இருக்கணும். பாருங்க, சியா சீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஊற வச்சது 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. ஊற வச்ச சியா சீட்ஸை சேருங்க. கொஞ்சம் பாலுடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மாம்பழ கூழை சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச துண்டு துண்டாக உள்ள மாம்பழத்தை சேர்த்துக்குங்க. இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அதோடு இந்த மாதிரி துண்டு துண்டாக சேர்க்கல, அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கார்னிஷ் எப்படி பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெயிட் லாஸ்க்கு இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான மேங்கோ சியா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கான இன்கிரியன்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.